படிச்சிடலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனம் படிக்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவிடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமும் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா பாக்குறது கிடையாது. யார் எனக்கு தண்ணி ஊத்துறான்றது பாக்குறது. எனக்கு நீங்க ஊத்துற தண்ணி எனக்கு நல்ல தண்ணியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க ஊத்துற தண்ணி எனக்கு கெட்ட தண்ணியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது மேட்டர் கிடையாது. யார் அந்த தண்ணியை ஊத்துறான்றது எனக்கு மேட்டர். அதாவது ஒரு இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் பாஸ்டர்ஸ், அதாவது இளம் ஊழியர்கள்லாம் பார்த்தோன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எனக்கு ப்ரீச் பண்ணுவாங்களா? என் வயசு என்ன தெரியுமா, எங்களோட அனுபவம் என்ன தெரியுமா, என் வயசுக்கு என் வயசு கூட இருக்காது இவரோட அனுபவம். நீங்களும் எனக்கு ப்ரீச் பண்ணுவீங்களா? நீங்களும் எனக்கு உபதேசிப்பீங்களா? ஆண்டவர் சாமுவேல் இடத்துல கத்த சொல்றாரு, நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னு. யார? தாவீத. ஈசாயோட எல்லா பிள்ளைங்களும் வராங்க, பெரியவன் வந்து எல்லாம் வந்துட்டாங்க. இவனை இப்படி ஒருத்தன் தாவீதுன்னு ஒருத்தன் இருந்தான், மறந்தே போயிட்டாங்க, அவனுக்கு கண்டு கூட இல்லை. ஆனா கர்த்தரோ இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, எல்லாரையும் நிராகரிச்சுட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன பிள்ளைய கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். ராமன் சொல்லுவோமே. இப்போ யோசிச்சு பாருங்க, ஈசாயினுடைய எல்லா வாரிசுகளும் அங்க நிற்கும் போது இந்த தாவீதை தேவன் சாமுவேல் மூலமாய் அபிஷேகம் பண்ணினான். நான் பெரியவன், நீ எனக்கு ப்ரீச் பண்ண கூடாது. நீங்க சின்னவன், நீ எனக்கு ப்ரீச் பண்ண கூடாது. இது நீங்க சொல்லக்கூடாது. இது விஷயம் இல்லை, அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் முக்கியம். ஒண்ணு இல்லைங்க, சாமுவேல் பிறந்த உடனே தேவாலயத்தில் விட்டுட்டாங்க. ஆண்டவர் பேசணும்னா ஏலி கிட்ட டைரக்டா பேசியிருக்கலாம். கரெக்டுங்களா? ஏலி ஆண்டவர் பேசணும்னா தேவாலயத்தில் தங்கியிருந்த மனுஷன் கிட்ட ஆண்டவர் பேசணும் பேசியிருக்கலாம். ஆனா ஏலி கிட்ட ஆண்டவர் பேசுறதுக்கு பெரிய ஊழியக்காரன் தேவைப்படல, அபிஷேகம் பண்ண பெரிய ஞானம் தேவைப்படல. சாமுவேல் போதுமானவனா இருந்தான். அந்த சின்னவன், அந்த சின்ன குழந்தை, தேவனுடைய பிள்ளை, இவன் போயிட்டு ஏலிக்கு தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறான். ஆனால் ஏலி அதை ஏற்றுக்கொண்டார். அவன் வயசு என்ன, அவன் சைஸ் என்ன, யார் எனக்கு ப்ரீச் பண்றா, இவர் எனக்கு ப்ரீச் பண்றா, இல்ல இல்ல, இது என் மேல ஊற்றப்படுகிற தண்ணீர். இந்த உபதேசம் என்பது என் மேல் ஊற்றப்படுகிற தண்ணீர், நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாது. ராமன் சொல்லுவோமே, சின்ன பிள்ளைங்க பேசினாங்கன்னா அக்ரி பண்றது அக்ரி பண்ணாம இருக்குது உங்க இஷ்டம். ஆனா நீங்க அவர்களை மேலோட்டமா பார்க்க கூடாது, அவர்களுக்குள்ளா இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கணும். இன்னைக்கு எப்படின்னா சபைகள்ல சின்ன பசங்க வந்துட்டாங்கன்னே கோச்சிக்கிறாங்க. பெரிய மூத்த விசுவாசிங்களாம், நான் சின்ன பையன் வந்து ப்ரீச் பண்றான். திரும்பவும் சொல்றாங்க, யார் வேணா பேசக்கூடாது சர்ச்சில். ஆமென். சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரும் பேசக்கூடாது. சபையில போதிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு அபிஷேகம் வேணும், அதற்கு ஒரு அழைப்பு வேணும், அதற்கு ஒரு காலிங், அதற்கு ஒரு பிரதிஷ்டை வேணும். அது இல்லாம சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது நல்லது கிடையாது. ஆனா அபிஷேகம் இருந்தும் அவங்க தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்குது, அவங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் எவ்வளவு கிரியை செய்கிறார், அவங்க ஆவியானவர் அவன் மூலமா எவ்வளவு முதிர்ச்சியான வாலிப பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா முதிர்ச்சியான நிறைய காரியங்களை பேசுவாங்க. ஆனாலும் பெருசுங்க ஏத்துக்காது. என் வயசு கூட இல்லை, நான் கோச்சிட்டு போயிடுவோம். என்னது இது சின்ன பசங்களும் விட்டு பேச வச்சுன்றது, நீ வந்து பேசுவா, ஓகே நான் பேசுறேன், சந்தோஷமா வந்துருவாங்க. நம்ம தண்ணி என் மேல ஊற்றப்படுகிற தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீரா என்று பார்ப்பதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. ஆமென். ஆனா அது யாரன ஊத்துறான்றத அவங்களோட அபிஷேகத்தை வச்சு நீங்க தான் புரிஞ்சுக்கணும்.
ராமன் சொல்லுவாங்களேன். அபிஷேகம் இல்லாத சில ப்ரீச் பண்ணி நான் பார்த்துருக்குறேன். அதாவது அவங்களுக்குள்ளாய் அந்த அந்த ஒரு காலிங் இருக்காது. நம்ம அதை நல்லா உணர முடியும். 1 மணி நேரம் பேசுவாங்க, கத்தி கத்தி பேசுவாங்க, ஒன்றுமே இருக்காது. எறும்பு கச்ச மாதிரி கூட இருக்காது. எறும்பு கச்ச மாதிரி கூட ஒன்றுமே இருக்காது. அன்றைக்கே மறந்துடும். என்ன கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி பேசினவங்க ஏதாச்சும் ஒரு வருஷம் ஞாபகம் இருக்காது. ஆமாம் ஏதோ சொன்னாங்க, சிரிப்புக்குன்னு வேணால் ஞாபகம் வச்சுருக்கலாமே தவிர இந்த மாதிரி பேசினார், அவங்களே ஒரு வியாக்கியம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசினது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஒன்றுமே தேவையில்லாதுங்க. அவங்க வந்து நிற்கும் போதே கூட சேர்ந்து தேவ பிரசன்னமாக வரும். அவங்க நிற்கும் போதே தேவனோட வார்த்தை கடந்து வரும். முதிர்ச்சியானவங்க பேசும்போது கூட இவ்வளோ பெரிய ரெவலேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்காது. தேவ பிள்ளைகள் வந்து நிற்கும் போது, அந்த அபிஷேகம் வந்து நிற்கும் போது, கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது, அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகளோட வெளிப்பாடுகள் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதனால்தான் உங்கள் மேல் ஊற்றப்படுகிற அந்த விதையின் மேல் ஊற்றப்படுகிற தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீன்றதை நீங்க கவனிச்சுக்கலாமே தவிர யார் தண்ணியை ஊத்துறான்றது முக்கியம் இல்லை. ராமன் சொல்லுவோமே.